ஒரு பக்கத்து வீடுங்க. அவர் வந்து டிரைவராக இருக்கார். குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் நேற்று அமாவாசையெல்லாம் போயிட்டு ஃபேமிலியோட ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்க. இத்தனைக்கும் அவர் டிரைவர் நேஷ்னல் பர்மிட் டிரைவர். நார்த் சைட்லாம் போயிருக்காரு. வண்டி விட்டு இறங்கி 2 நாள் தாங்க ஆகுது. கிட்டத்தட்ட அவருக்கு என்ன இருந்தால் ஒரு 52 இயர்ஸ் தான் ஆகும். பையன் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் போயிட்டாங்க. அவங்க பொண்ணு வந்து இப்போ தான் படிச்சுட்டு இருக்காங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு கரெக்டாக வந்து இங்கே சேலம், நம்ம வாழப்பாடி டிஸ்ட்ரிக்ட் தான் நாங்கள் தாலுக்கு. அந்த ஊரை நெருங்கிறதுக்குள்ளே வீட்டு பக்கமாக வந்துட்டாங்களா, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வர வழியிலே இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கங்க. ரொம்ப 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 இந்த வருஷமே வந்து ஒரு சரியில்லாத ஒரு இயராக இருக்குது மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அது 2025 டிசம்பருக்குள்ளே யாருக்குமே எந்த இதுவுமே நடக்காமல் எல்லாருமே ஆரோக்கியத்தோடும் சௌக்கியத்தோடும் இருக்கணுங்க. ஏன்னா ஒரு வீட்டில் வந்துட்டு இதை விட பேரிழப்பு எதுவுமே இல்லைங்க. ஒரு உயிர் போயிருக்கு அப்படின்னா அது எப்பேற்பட்ட அந்த உலகத்தையே அவங்க கையில் கொண்டு வந்து கொடுத்தாலும் அதுக்கு வந்து ஈடு இணை வந்து எதுவுமே கிடைக்காதுங்க. என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே தான் நானும் எங்கள் அம்மா பக்கத்தில் இருக்கிறவங்களாம், அவங்க மல்லிகரைன்னு ஒரு ஊர், அங்கே நாங்கள் போயிட்டு வந்தோம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதனால தான் வீடியோ போட முடியல. சாரிங்க. அவருடைய ஆத்மா வந்து சாந்தி அடையணும் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க.